ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம கோல்டன் ஸ்டடி பிளான் ஃபிசிக்ஸு வால்யூம் 1 பார்க்க போகிறோம். அதாவது வால்யூம் 1ல் இருக்க 5 லெசன்ஸுமே நம்ம என்ன பண்ணுறோம், 15 நாளில் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 15 டேஸ் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் போக நீங்கள் படிக்க வேண்டியது ஃபிசிக்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஃபிசிக்ஸில் 15 நாளில் ஃபஸ்ட்டு வால்யூம் நம்ம முடிச்சிடலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் என்னென்னா ஒவ்வொரு லெசனையும் 3 நாளில் முடிக்கணும். ஓகேவா? அது நீங்கள் பேஜ் வைஸாக எடுத்தாலும் சரி, இல்லை பின்னாடி கொஷின் வைஸ் எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு லெசனையும் நம்ம 3 நாளில் முடிக்கணும். பேஜ் வைஸ் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 1 டே வந்து பாதி படிக்கணும், செகண்ட் டே மிச்ச பாதி, தேர்ட் டே வந்து அந்த லெசனில் இருக்க ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். பேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போது பாதி லெசன்னா ஒரு 15லேருந்து 17 பேஜ் வரும். அதில் 5லேருந்து 7 பேஜ் வந்து ப்ராப்ளம்ஸ்லையும் டயக்ராம்லேயும் போயிடும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் 10 பேஜ் படிக்கிற மாதிரி தான் வரும். புரியுதா? ஸோ ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கிறது 2 to 3 ஹவர்ஸில் பெரிய விஷயமே கண்டிப்பாக கிடையாது. ஸோ பேஜஸ் பார்த்து பயப்படாதீங்க. எக்ஸாக்டாக ஹாஃப் த புக் வந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு லெசன்லையும் ஹாஃப் எடுத்துக்கோங்க, அதை படித்து முடிச்சிருங்க. அவ்வளோதான். ப்ராப்ளம்ஸும் டயக்ராம்ஸும் போக நான் சொல்கிறேன், நான் குறித்து வச்சுட்டேன். 10 பேஜஸுக்கு மேலே கண்டிப்பாக வரல. சரி, எப்படி படிக்கலான்றதை பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நாளில் படிப்போம் இல்லையா? டே 1 பார்த்தீங்கன்னா 17 பேஜ் படிக்கணும். அதில் ப்ராப்ளம்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாம் போக 9 பேஜ் வருது. ஸோ டே 1 வந்து 17 பேஜ், டே 2 வந்து மிச்சம் இருக்கிற லெசனு, டே 3 பார்த்தீங்கன்னா அந்த லெசனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். நான் ரெடியூஸ்டு ப்ராப்ளம்ஸ் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். என்னென்ன ப்ராப்ளம்னு நோட் பண்ணி வச்சுட்டு அதை தெளிவாக போட்டு பாருங்கள். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒதுக்கி தான் ஆகணும். ஓகே, இப்போ அடுத்து லெசன் 2 பார்க்கலாம். இதில் 4 நாள் நம்ம ஒதுக்க போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய லெசன். ஓகே, ஸோ டே 4 வந்து 14 பேஜ் படிக்கிறீங்க, டே 5 14 பேஜ் படிக்கிறீங்க, டே 6 மற்ற லெசன்ஸை படிக்கிறீங்க, அந்த லெசனில் இருக்க மற்ற பேஜஸை படிக்கிறீங்க, டே 7 வந்து ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்குறீங்க. இதில் 14 கொடுத்துருக்கேன் இல்லையா? அதில் ப்ராப்ளம்ஸ்லாம் போக உங்களுக்கு 8 to 9 பேஜ் தான் வருது. தைரியமாக படிங்க. அடுத்து லெசன் 3 டே 8, 9 and 10. 8வது நாள் என்ன படிக்கிறீங்கன்னா லெசன் 3ல் இருக்க 16 பேஜ், அதாவது ப்ராப்ளம்ஸ் டயக்ராம்ஸ்லாம் போக 10 பேஜ். டே 9 வந்து அந்த லெசன் 3ல் இருக்க மற்ற ரிமைனிங் போர்ஷன்ஸை ஃபுல்லாக படிக்கிறீங்க. டே 10 என்ன பண்ணுறீங்க, லெசன் 3ல் இருக்கிற ப்ராப்ளம்ஸை போட்டு பார்த்துடுறீங்க. ஓகேவா? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக படித்து முடிச்சிடலாம். அடுத்து டே 11 and 12 ஃபார் லெசன் 4. டே 11 வந்து லெசன் 4 ரொம்ப குட்டி லெசன். ஸோ ஒரே நாளில் அந்த 15 பேஜையும் படிச்சிடுறீங்க. டயக்ராம்ஸு அண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் போக உங்களுக்கு 7 to 8 பேஜ் தான் வருது. ஒரே நாளில் படிச்சிடலாம். டே 12 வந்து ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்துடணும். புரியுதா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம லெசன் 5 போகலாம். டே 13, 14 and 15. டே 13 வந்து 15 பேஜ் படிச்சிடுறீங்க. டயக்ராம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் போக உங்களுக்கு 9 to 10 பேஜ் வரும். டே 14 வந்து அந்த லெசனில் இருக்க மற்ற போர்ஷன்ஸை படிச்சிடுறீங்க. டே 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்துடுறீங்க. புரியுதா? இப்போது இந்த 15 நாளும் நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்தந்த லெசனுக்குரிய ப்ராப்ளம்ஸை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லித்தரேன். இல்லை ஃபிசிக்ஸில் வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். இந்த 15 டேஸ் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நான் 11th ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். பாய்.